வணக்கம் மக்களே, இன்றைய ஆரோக்கியமான பதிவில் வெந்தயத்துடைய மருத்துவ நன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ கோடை காலம் வேறு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த டைமில் நம்ம வெந்தயத்தை எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கும். உடல் உஷ்ணமெல்லாம் நமக்கு நீங்கி போயிடும். கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளை நம்ம வராமல் தடுத்துக்கலாம், குணமும் படுத்திக்கலாம். வெந்தயத்தில் நீர் சத்து, புரதச்சத்து, கொழுப்புச்சத்து, மாவுச்சத்து போன்ற பல்வேறு மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கு. வயிறு பொறுமல், உடல் சூடு, வயிற்று வலி, பேதி போன்றவைகளுக்கு வெந்தயம் ஒரு அருமருந்தாக பயன்படுத்தப்படுகிறது. மக்களே, வெந்தயத்தில் என்னென்ன விதமான ஊட்டச்சத்துக்கள் இருந்து கொண்டு விதமான நோய்களை முழுமையாக குணப்படுத்துது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சிருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வெந்தயத்துடைய மருத்துவ பலன்களை பார்த்தலாம். சர்க்கரை நோயாளிகள் கண்டிப்பாக வெந்தயத்தை எடுத்துக்கணும். நீரிழிவு நோயாளி, அதாவது சுகர் பேஷண்ட்டாக நீங்கள் இருக்கீங்க, நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவங்களா இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தினசரி வெந்தயத்தை ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய உணவில் நீங்கள் சேர்த்துக்கணும். காலையில் நீங்கள் ஒரு தேக்கரண்டி அளவு வெந்தயத்தை வாயில் போட்டு தண்ணீர் குடிக்கலாம். தொடர்ந்து நீங்கள் இந்த மாதிரி வெந்தயத்தை சாப்பிட்டு வரீங்க அப்படின்னா சர்க்கரை நோய் உங்களுக்கு கண்ட்ரோலில் வர ஆரம்பிக்கும். அதாவது பிளட்ல சுகருடைய அளவு உங்களுக்கு கண்ட்ரோலாக இருக்கும். ஸோ சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வெந்தயத்தை உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கோங்க. வெந்தயம் குளிர்ச்சி தரக்கூடியதாக இருக்குதுங்க மக்களே. ஸோ வெந்தயம் குளிர்ச்சியை உங்களுக்கு உண்டாக்கும், சிறுநீரை பெருக்கும், துவர்ப்புத்தன்மை வெந்தயத்தில் இருக்குது. இந்த வெந்தய விதைகளில் பார்த்தீங்கன்னா அல்கலாய்டுகள் இருக்குது. இது உங்களுடைய பசியை இன்னும் கூட்டும். ஸோ பசி எடுக்காமல் இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் குணமடைகிறதுக்கு நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கலாம். வெந்தயம் உங்களுடைய நரம்புகளை பலப்படுத்தும். வெந்தய கீரை குளிர்ச்சியை உண்டாக்கக்கூடிய தன்மை கொண்டிருக்கு. நீங்கள் வெந்தய கீரையை சப்பாத்தி மாவோட சேர்த்து கீரை சப்பாத்தியாக சாப்பிடலாம். தோசைக்கு சேர்க்கக்கூடிய உளுந்தோட நீங்கள் சிறிது வெந்தயம் சேர்த்து சாப்பிடும்போது தோசை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறமாக இருக்கும். வெந்தயத்தை நீங்கள் மாவாக்கி இனிப்பு சேர்த்து களி போல கிளறி நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடலில் இருக்கக்கூடிய பல நோய்கள் நீங்கும். உங்களுடைய உடல் பலம் பெறும். கூடவே உங்களுடைய உடல் சூட்டையும் இந்த வெந்தயம் கட்டுப்படுத்தும். வயிற்று வலி குணமாகும் நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கும் போது. சித்தா, ஆயுர்வேத மருத்துவ முறைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெந்தயம் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த வயிறு வலியை குணப்படுத்துறதுக்கு, சீதபேதி, மூல நோய் இது எல்லாத்தையுமே குணப்படுத்துறதுக்கு, முடி உதிர்தல், தோல் நோய், வாயு தொல்லைகளை போக்குறதுக்கும் வெந்தயம் பயன்படுத்தப்படுகிறது. 20 கிராம் வெந்தயத்தை வறுத்து இடித்து 50 கிராம் வெல்லம் சேர்த்து பிசைஞ்சு ஒரு நாள் நம்ம 4 முறை சாப்பிட்டோம் அப்படின்னா சீதபேதி நமக்கு நிற்கும். இதில் வெந்தயத்தை மோரில் ஊற வச்சு அரைச்சி அதை நம்ம மோரில் கலக்கி குடிச்சோம் அப்படின்னா நமக்கு அந்த குணமாயிடும். சீதபேதி மோரில் வெந்தயத்தை ஊற வச்சு காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா வாயு, வயிற்று பொறுமல் எல்லாமே நமக்கு நீங்கி போயிடும். உடல் உஷ்ணம் குணமடையும் நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கும் போது. வெந்தயத்தை நீங்கள் வறுத்து நீர் விட்டு காய்ச்சி தேன் சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா வயிற்று கடுப்பு உங்களுக்கு தீரும். திடீரென ஏற்படக்கூடிய வயிற்று வலிக்கு வெந்தயத்தை நீங்கள் நெய்யில் வறுத்து பொடியாக்கி மோரில் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த வலி உங்களுக்கு தீர்ந்து போயிடும். வெயில் காலம் தொடங்கி இருக்கிறதால உடல் உஷ்ணம் நமக்கு இப்போலாம் அதிகமாகும். எனவே உஷ்ண பிரச்சனை ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வெந்தயத்தை இரவில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அந்த வெந்தயத்தை ஊற வச்ச நீரை நீங்கள் வெந்தயத்தோட சேர்த்து குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வயிறு, உடம்பு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி அடையும். வயிறு சார்ந்த பிரச்சனைகளுமே உங்களுக்கு வராது. அதே போல் கடுமையான வயிற்று வலியை வெந்தயம் உங்களுக்கு தீர்த்துரும். வெந்தயம், கடுகு, பெருங்காயம், மஞ்சள், இந்துப்பூ இது எல்லாத்தையுமே நீங்கள் சம அளவு எடுத்து நெய்யில் போட்டு வறுத்து பொடியாக்கி உணவோடு வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா வயிற்று வலி உங்களுக்கு தீரும். எப்படியாப்பட்ட கடுமையான வயிற்று வலியுமே தீர்ந்து போயிடும். இரவில் வெந்தயத்தை தயிரில் ஊற வச்சுட்டு காலையில் நீங்கள் அரைச்சி சிறிதளவு தேன் சேர்த்து சாப்பிட வயிற்று போக்கு உங்களுக்கு தீர்ந்து போயிடும். வெந்தயத்தை நீங்கள் நீராகாரத்தில் ஊற வச்சு இரவில் படுக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிடும்போது வயிற்று வலி உங்களுக்கு தீர்ந்துடும். மாதவிடாய் பிரச்சனையை தீர்வதற்கு நீங்கள் வெந்தயத்தை பயன்படுத்தலாம். 100 கிராம் வெந்தயத்தை வறுத்து பொடியாக்கி 200 கிராம் சர்க்கரை சேர்த்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய், வயிற்று வலி, இடுப்பு வலி போன்ற பிரச்சனைகள்லாம் நீங்கி போயிடும். வெந்தயத்தை கஷாயமாகி குடித்தாலுமே அந்த மாதவிடாய் பிரச்சனை சம்பந்தப்பட்ட வலி தீர்ந்து போயிடும். முடி உதிர்வு பிரச்சனை அகண்டு போகிறதுக்கு நீங்கள் வெந்தயத்தை பயன்படுத்தலாம். இன்னைக்கு பலருக்கும் முடி உதிர்வு பிரச்சனை அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு. வெந்தயத்தை ஊற வச்சு அரைச்சு அதை தலைக்கு பேக் மாதிரி போட்டு நல்லா தேய்ச்சி குளிச்சிங்க அப்படின்னா முடி உதிர்வு பிரச்சனை உங்களுக்கு கண்ட்ரோலில் வரும். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய், அதாவது வெந்தயத்தால் செஞ்சிருக்கக்கூடிய வெந்தய எண்ணெய் உங்களுடைய அந்த பசை இருக்குது பார்த்தீங்கன்னா அது தலைமுடிக்கு வளர்ச்சியையும் கருமை நிறத்தையும் தரும். ஸோ அந்த மாதிரி எண்ணெய் கிடைச்சாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். உடல் நாற்றம் உங்களுக்கு நீங்கி போகும். நீங்கள் வெந்தயத்தை பயன்படுத்தும் போது வெந்தயம், பாசிப்பயிறு இதை நீங்கள் இரவு ஊற வச்சுட்டு காலையில் அரைச்சி உங்களுடைய உடலை நீங்கள் தேய்த்து குளிச்சிங்க அப்படின்னா நாத்தம் உங்களுக்கு நீங்கி போயிடும். நீங்கள் இந்த வெந்தயத்தை தலையில் தேய்த்து குளிச்சு வந்தீங்கன்னா கண் உங்களுக்கு குளிர்ச்சி ஏற்படும். அது தலைச்சூடு நீங்கி போயிடும். பேன், பொடுகு இதெல்லாமே உங்களுக்கு இருக்காது. தலையில் ஏற்படக்கூடிய அரிப்பும் நீங்கி போயிடும். மேலும் நீங்கள் ஊற வைத்த வெந்தயத்தை அரைச்சி பருக்கில் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் பூசினீங்க அப்படின்னா அந்த பரு மறைஞ்சு போயிடும். உடலுக்கு வலிமை தரக்கூடியதாக வெந்தயம்
வெந்தயக்கீரை இருக்குது. ஒரு சிலருக்கு அடிக்கடி பித்த மயக்கம் ஏற்படும். ஸோ இது போன்ற பிரச்சனை இருக்கிறவங்கலாம் வெந்தயக்கீரையை வேக வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா பித்த மயக்கம் உங்களுக்கு குணமடையும். வெந்தயக்கீரையை தோசையோடு சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உடல் உங்களுக்கு வலிமையடையும். வலிகள் இருந்தாலும் உங்களுக்கு நீங்கி போயிடும். வெந்தயக்கீரையும் கருணை கிழங்கையும் நீங்கள் சேர்த்து சமைத்து சாப்பிட ஒல்லியாக இருக்கிறவங்க நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் உடல் எடையை நீங்கள் அதிகரிச்சிக்கலாம். ஸோ இந்த பிரச்சனை எல்லாத்துலையும் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தீர்வு வெந்தயத்தை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கோங்க. அதுவும் இந்த கோடை காலத்தில் நீங்கள் தொடர்ந்து வெந்தயத்தை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பல விதமான பிரச்சனைகள் குணப்படுத்தப்படும், வராமலும் தடுக்கப்படும். ஸோ வெந்தயத்தை சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. அதில் கூடிய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. நன்றி மக்களே.